வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் EGF ஃபேமிலி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரோப்ளாக்ஸ் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். நான் இன்னொரு ஐடியில் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு, ரோப்ளாக்ஸ் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இன்றைக்கி நம்ம ரோப்ளாக்ஸ் விளாண்டுடலாம். இனிமேல் டெய்லியும் ரோப்ளாக்ஸ் வீடியோ தான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கேம் ப்ளேவாக மங்கி பாம் டேக் தான். ஓகேவா கைஸ்? இது எப்படி இருக்கும்னு தெரில. என்னோடய ஃப்ரெண்டு ஆல்ரெடி விளையாடி வச்சுருக்கானா, சொன்னான் என்கிட்ட. இருங்க, உள்ளே ஜாயினிங் சர்வர் காமிக்குது. உள்ளே போயிட்டோம் மக்களே. அந்த சவுண்டு கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் சவுண்டை நம்ம இது போதும்ல. இருங்க, நான் ஃப்ரெண்டுக்கிட்டே கேட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம், நான் ஃப்ரெண்டுக்கிட்டே கேட்டு வந்துடுறேன். நான் கேட்டு வந்துட்டேன் மக்களே. எப்படி விளாடணும்னு எனக்கு சொல்லி கொடுத்துட்டான். ட்ரையலுக்கு ஒரு கேம் ப்ளே விளையாடி பார்த்துருக்கேன். வாங்க, இப்போ இந்த மாதிரி தான் விளாண்டுருக்கணுமா. கீழே ஒருத்தன் பாம் வச்சுருப்பானா, அவன் வந்து நம்ம மேலே டேக் பண்ணக்கூடாதா. ஓகேவா? புரிஞ்சுச்சா மக்களே? அவன் நம்ம மேலே டேக் பண்ணிட்டானா நம்ம வேறு யாருக்கிட்டையாவது கொடுத்துடணுமா. இல்லைன்னா நம்ம அவுட் ஆகிடும். டைம் முடிஞ்சு அவுட் ஆகிடும். எனக்கு இன்னொன்று கற்றுக் கொடுத்தான் என்னோடய ஃப்ரெண்டு. இப்படி தாய் குதிக்குதான். இந்த செவரு மேலெலாம் இப்படி ஏறுறாங்க மக்களே. யாரும் என் மேலே டேக் பண்ணிட்டாங்க. எங்கேயா போனாவன் நான் வெடிச்சிட்டேன்டா. இப்படிதான் இருக்கும் மக்களே. நம்ம திரும்ப கூட வரலாம் உள்ள. இருங்க, ஒரு ஸ்பின் இருக்குது, என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம திரும்பி கூட போகலாம். ஆனால் வந்து நம்ம வந்து யாருமே கொடுக்க மாட்டோம். பக்கத்துலேயே போய் அவனால என்ன அவுட் ஆகி கோஸ்டாக மாறிடும் நம்ம திரும்ப உள்ளே வந்தா. இப்போ நம்ம என்னென்ன பண்ணுறாங்கன்னு வியூ பார்ப்போம். பக்கத்தில் போய் ஜாலியாக ஆபி இருக்குது. அதனால நம்மளால போக முடியாது. கீழே விழுந்திருப்பேன். ஹை ஜம்ப் பண்ணால் நம்ம அவுட் ஆகிடுவோம் மக்களே. அவுட் மீன்ஸ் ஹெல்த்து குறையும். நான் கோஸ்ட்னால எவ்வளோ ஹை ஜம்ப் பண்ணால் பண்ணிக்கலாம். அவர் ஒருத்தர் வச்சிட்ருக்காரு. இருங்க பார்ப்போம்.
நம்ம செத்துட்டோன்னா இந்த மாதிரி தான் இன்விசிபிள் மாதிரி லைட்டாக விசிபிளாக இருப்போம், கிட்டத்தட்ட இன்விசிபிளாக மாறிடும். இது அவுட் ஆகாதவங்களாம் இப்படி இருப்பாங்க. இருங்க காமிக்கிறேன். பார்த்தீங்களா? இவங்க பக்கத்தில் போய் காமிக்கிறேன். ஐயோ ஏன்ட்டு வர கொடுத்தா ரோபக்ஸ் கேட்குறாங்க மக்களே. என்னது இது புதுசாக இருக்குது? இவங்க போட்டு பார்ப்போம். ஜங்கல் ஜிம்மா ஏதோ உங்களுக்கு சுனாமி எல்லாரையும் துரத்திட்டு வருது. பாம் வச்சிருந்தவர் என்னை பார்க்கல மக்களே, அதனால் நான் ஓடி வந்துட்டேன். இருங்க நம்ம மேலே போய் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஹை பிளேஸுக்கு போயிட்டு மேட்ச் எப்படி போயிட்டுருக்குன்னு பார்க்கலாம். இருங்க. ஐயோ சுனாமி சுனாமி சுனாமி! அவுட் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன் மக்களே. அவுட் ஆகக்கூடாது மக்களே, அவுட் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன் மக்களே. ஐயோ சுனாமி கம்மிங்கா. ஹை பிளேஸுக்கு போகணுமே, இல்லைன்னா கதையை முடிஞ்சிடும். நம்ம முதல்ல அப்போதான் அங்கே பாருங்கள் ஒருத்தர் பாம்பை ஒருத்தர்கிட்ட அட்டாக் பண்ணிட்டாரு. அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓடிட்டுருக்காரு. கரெக்டாக வெடியும் போது மட்டும் டேக் பண்ணுறாங்க. அதுக்கிட்ட யார் கடிக்கிறானே தெரில. அதே மாதிரி தான் எனக்கும் போன ரவுண்ட் பண்ணாங்க. உங்களுக்கு புரியுதுல்ல மக்களே? இதுதான் அதோட ரூல்ஸ். நம்ம எங்கே வேணால் ஏறிக்கிட்டே இருக்கலாம், ஓகேவா? அடுத்தது நிறைய பேர் கீழே சுற்றிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு பாம் கொடுத்துருவாங்க சில பேருக்கு மட்டும். அப்படி பாம் கொடுத்துட்டவங்க வேறவங்க கிட்ட டேக் இந்த மாதிரி கூட வால் ஜம்ப்பு ஹாப் பண்ணிக்கிட்டு அடுத்தது இந்த மாதிரி குடிச்சிக்கிட்டு ஓடிட்டு அப்படி கூட பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் ஜாலியாக இருக்குது மக்களே. நீங்கள் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள், இது நல்லா இருக்கு. இருக்கீங்களா? ஓ நீங்களா இருக்கீங்க, நான் தான் இல்லையா? அது சுனாமியா இதுலேயுமா? இங்கே இருந்தால் சுனாமி வராதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம் வரல. ஏன் உடம்புல ரெட் கலரில் வந்து போகுது? என்னவோ தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே தான் மக்கள் யாரோ பாம் எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருக்காங்க.
நம்ம மேலே டேக் பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம பறந்து போயிடுவோம். ஐயோ திரும்பியா திரும்ப சுனாமி வந்துச்சு. நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம் மக்களே. குதிச்சக்கூடாது கீழே. இந்த ஹைட்லேருந்து குதிச்சா ஹெல்த்து குறைஞ்சிடும் மக்களே. நான் வரும்போது ரோப்ளாக்ஸ் விளையாடி பார்த்து தான் வந்தேன். ஐயோ அவுட் ஆகிடுவோமோ? ஐயோ ஆனால் என்னாச்சுன்னா வீட்டில் நேரமாக பேசலை. என் மேலே யாரோ டேக் பண்ணிட்டாங்க. யாரோ டேக் சுனாமி நிற்குது. செவரில் பார்த்து அன்காமன் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ காமன் கொடுத்து அன்காமன் கொடுத்துட்டாங்க. நான் ரேரே எடுத்துட்டேன். அதுதான் அந்த பின்னாடி மங்கியோட இருக்குதுல்ல டெய்ல், அதுதான் அது. என் ஃப்ரெண்டு தான் எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னான். அது எப்பிக்கா. இனிமேட்டு நம்ம எப்போவுமே ரோப்ளாக்ஸ் வீடியோ போடலாம். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் இருப்பான். அவன் வந்தானா நம்ம டெத் ரைல்ஸு அந்த மாதிரி புதுசாக விளையாடுவோம். ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். பாய்.